மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, மயக்கம் சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். 24 வயதே ஆன சிம்ம ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்த விஷயத்தில் சுக்கிரன் மிகப்பெரிய ஏற்றத்தை தருவதனால் அனுகூலமான அமைப்பு. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் பணிந்து போறது நன்மை தரும். எனக்கு எல்லாமே தெரியுமே, மேலதிகாரிகளாக இருந்தால் நான் கரெக்டாக இருப்பேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் பணிஞ்சு போனீங்கன்னா நல்லா இருக்கும். தேகாரோக்கியத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டேன், இந்த கண்ணு நரம்பு எல்லாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உண்டான பிராப்தம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவார்கள். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவார்கள். அஷ்டமத்தில் சனின்னு எங்க பார்த்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க போற இடத்துலலாம் ஒரே பதட்டமா இருக்கீங்க. கண்டிப்பா 29ஆம் தேதியிலிருந்து நல்லது தான் நடக்கும், பயப்படாதீங்க. வண்டியில மட்டும் வித்தை காட்டாம இருந்தா போதும். உயரமான இடங்கள், ஹீல்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஷூவெல்லாம் நல்ல ஷூவா போட்டுக்குங்க. செருப்பெல்லாம் நல்ல ஷூவா போட்டுக்குங்க. ஸ்டைலுக்காக வாங்காதீங்க. கிரிப் இருக்கிற ஷூவெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மீடியா துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மட்டும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் தான் மிக மிக சந்தோஷம். ஸோ எங்கேயாவது பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் இருந்தால் அங்கே போய் சரண்டர் ஆகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.